கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முட்டை பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் பிரியாணியெல்லாம் தோற்று போயிடுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி போடுற அந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை அவிச்சிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை செஞ்சு அதில் அந்த முட்டையை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையிலலாம் உண்மையிலே எனக்கு பிரியாணினா என்னன்னே தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் பிரியாணிலாம் கிடையாது. பிரியாணி இல்லை, பரோட்டா இல்லை, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் அப்போல்லாம் இருந்தோம். வீட்டில் டெய்லி சாதம் குழம்பு நல்ல வகையாக செய்வாங்க. குழம்பு வெஞ்சனம்லாம் கிராமத்தில். ஸ்நாக்ஸ் எனி டைமும் இருக்கும். அப்புறம் வந்து கஞ்சி, சாதம் இல்லை அது மிச்சப்பட்டு போச்சுன்னா புழிஞ்சு வத்தல் போட்டு கஞ்சி வத்தல் அது சாப்பிடுவோம். மிளகா வத்தல், வெண்டிக்காய் வத்தல், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அப்போ நம்ம சாப்பிட்டு பழகணும். இப்போ பசங்களுக்காக எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. நமக்கு தெரியாத விஷயங்களை கூட பசங்களுக்காக கற்றுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதை செஞ்சு கொடுக்குறதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பசங்க என்ன விரும்புதுகளோ அதை செஞ்சு கொடுக்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். முதல்ல பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொடுத்தது எப்படி இருக்குடா, என்ன எப்படி இருக்குது, சாப்பிட்டியா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில நேரம் சூப்பராக இருக்கும்பாங்க, ஒரு சில நேரம் பரவாயில்லம்மா அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு பசங்க சொல்கிறது என்னோட 100% எனக்கு திருப்தி எப்படின்னா பசங்க சொல்லணும் இது நல்லா இருக்குமா அப்படின்னு. எங்கள் பசங்களுக்கு நான் எதை செஞ்சாலுமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா செய்கிறது எதாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எல்லா பிள்ளைகளுக்குமே அப்படித்தான். அம்மா செய்கிற சாப்பாடு குழந்தையாக இருக்கும்போது வளர்கிற வரைக்கும் அம்மா செய்கிற சாப்பாடு எப்படி சமைச்சு கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டை பிரியாணி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இந்த லீவில் இருக்கும்போது குக்கர்லேயும் ரெடி பண்ணலாம், நம்ம தம் இல்லாமையும் ரெடி பண்ணலாம். நான் தம் இல்லாமல் தான் ரெடி பண்ண போகிறேன். குக்கரில் ரெடி பண்ணுறது அப்படின்னா சாதத்தை நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவு வெந்த உடனே அதுக்கப்புறம் முட்டையை உள்ளே வச்சுட்டு நம்ம விசில் போடுவோம். இது அப்படி எப்படின்னா தம் இல்லாமல் நம்ம பண்ணுறது எப்படின்னா, சாதத்தை வேக வச்சுட்டு அதில் உள்ள முட்டையை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் அதை வந்து அப்படியே மூடி வச்சு எடுக்கிறோம். வாங்க இப்போ முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ எக் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், எக் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல வெங்காயத்தை நம்ம வதக்கி நல்லா எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக, அதாவது நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் 3 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இதை வறுத்து முதல்ல நம்ம எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு வரணும். நல்ல வெங்காயம் இந்த ஆனியனில் வதங்கிடணும். பாருங்கள், நல்ல வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கிருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெங்காயத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஆயில் இதில் அப்படியே தான் இருக்கும். அதில் நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். அந்த ஆயில் வந்து அப்படியே பாத்திரத்தில் இருக்குது. இதில் நம்ம இப்போ முட்டைக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 7 முட்டை நான் வேக வச்சுருக்கேன். அந்த முட்டைக்கு தேவையான அளவு லேசாக உப்பு இருந்தால் போதும். நான் ஏற்கனவே முட்டைக்கு உப்பு போட்டு தான் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவை கருக விடாமல் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு, முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாவுக்கு போடுவோம் இல்லையா, கீரல் போட்டுட்டு, அது மாதிரி கீரல் போட்டுட்டு இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த மசாலாவில் லேசாக அப்படியே திரட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் அந்த நம்ம ஒரு லேயர் போட்டிருக்கோம் இல்லையா கத்தியில், அதுக்குள்ளே லேசாக அப்படியே அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே லேசாக திரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா அந்த முட்டை வந்து அந்த மசாலாவில் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே இறக்கி வச்சிடலாம். லாஸ்ட்டில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து மசாலா பொடிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வந்து மசாலா பொடி அரைக்க போகிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1 பட்டைத்துண்டு, 1 அன்னாச்சிப்பூ, 1 ஜாதிப்பத்திரி, 5 கிராம்பு, 1 பட்டை இலை, பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லைங்க, அந்த வாசம் நமக்கு வந்தாலே போதும். நல்லா இந்த பிரியாணிக்குள்ள வாசம் அப்படியே நமக்கு இதில் கிடைக்கும்.
இது நான் பெரும்பகுதி போன தடவை நான் அரைச்சி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது போலயே. அது போல் இந்த தடவையும் அரைச்சி போடலான்னு நான் இப்போ வறுத்துட்ருக்கேன். இது வறுத்தோன்னா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், இந்த வறுத்த மசாலாவெல்லாம் நான் மிக்சியில் சேர்த்துட்டேன். இதை முதல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் மிக்சியில் இது போல் பொடி பண்ணிட்டேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜார்லையே மாற்றிட்டு திரும்பவும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீ அவ்வளோதான், நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் காயுது. ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். ஒரு 15 முந்திரி பருப்பும் 2 பிரிஞ்சி இலையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை நான் இப்போ இதில் சேர்த்து ஒரு கிளறி விடுறேன். நல்லா மசாலா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 பச்சை மிளகா நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நம்ம முதல்ல ஃப்ரை பண்ண மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா அந்த மசாலோட ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பரான வாசம், இப்போவே பிரியாணி வாசம் நமக்கு வருது. ஒரு 2 தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்குவோம். தக்காளி வந்து நமக்கு நல்லா கரையை வதங்கணுங்க, அப்போ தாங்க நல்லா பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம ஒன்றா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு தக்காளி நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், புதினா ஒரு கைப்பிடியும் கொத்தமல்லி கொஞ்சமும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதில் சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். பாருங்கள், இந்த கொத்தமல்லி புதினா சேர்த்து நம்ம கிளறினோடனே நல்ல ஒரு ஸ்மெல்லு நமக்கு சூப்பராக இருக்குது. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு அது ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 100 அந்த மசாலா வந்து நல்லா தாளித்து விட்டு தண்ணி விட்டாச்சு. 100 கிராம் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரில் பார்த்தீங்கன்னா இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபீட் பண்ணிடலாம் முதல்ல. அதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாவில் கொண்டு போய் விடலாம். பாருங்கள், நான் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டேன். இந்த தயிரோட அந்த மசாலா பொடியெல்லாம் ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ கொண்டு போய் நம்ம அந்த மசாலாவோட இதை சேர்த்து விட்டுறலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவு சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிளறி கொண்டு வந்தோம் இல்லையா அந்த தயிர் அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நம்ம அதில் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மசாலாவோட அந்த எல்லா தயிர் எல்லாமே நல்லா கொதித்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு போடுங்க. ஏற்கனவே நம்ம தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்தாச்சு. 1/2 கிலோவுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா சேர்த்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஓரளவு இது வெந்து வந்த பிறகு நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இது வேகட்டும். 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நான் மூடி வச்சிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சாதத்தை திறந்து பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும். நம்ம இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த குக்கரில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடியே முட்டையை சேர்த்துட்டு குக்கரில் வேக வைப்பாங்க. நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு தண்ணி இஞ்சிருச்சு. இன்னும் சாதம் 1/2 வேக்காடு தான் வெந்திருக்கு, 1/2 வேக்காடு வேகணும். இப்போ நம்ம முட்டையை இதில் சேர்த்து அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருவோம். குக்கரில் வைக்கிறது அப்படின்னாக்கா அரிசி போட்டுட்டு ஓரளவு பொதுன்னு வந்தோடனே நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நான் செய்கிறதுனால ஓரளவுக்கு தண்ணி இஞ்சின பிறகு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துக்குவோம். நம்ம முதல்ல வேக வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அது வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை லேசாக அது மேலே அப்படியே நம்ம தூவி விட்டுறலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அந்த வெங்காயம் நம்ம எதுவுமே உப்பெல்லாம் சேர்க்காமல் லேசாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த சாதத்தோட வாசத்தோடு சேர்ந்து வேகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை எல்லாம் நம்ம சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மூடி வச்சிட்றேன். மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே கரண்டி போட்டு கிளற வேண்டாம், அப்படியே நம்ம அதை மூடி வச்சிடலாம்.
ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டையெல்லாம் வந்து அந்த நீராவி போல் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சாப்பிட பரிமாறிக்கிடுவோம். ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லு. மட்டன் பிரியாணி மாதிரி நமக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது. ரொம்ப சூப்பராக மட்டன் பிரியாணி மாதிரி முட்டை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மெத்தடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க திரும்ப எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மட்டன் சிக்கன் வாங்குறத விட நமக்கு இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.